ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ஜிஜிலோ ஃபேமிலி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு அட்வென்ச்சரஸான வீடியோ தான். நாகர்கோவில் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற தமனக்கட்டை என்ற ஊரில் இருக்கிற காகனக்கோட்டை சஃபாரி சென்டருக்கு தான் வந்திருக்கோம். அதாவது இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, கபினி சஃபாரி சென்டர்னு பேர் இருக்குது. அந்த இடத்துக்கு இன்றைக்கி வந்து மார்னிங் 6 மணிக்கு சஃபாரி புக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சஃபாரி தான் போக போகிறோம். இந்த சஃபாரியில் வந்து நிறைய வந்து இந்த இடத்துல வந்து டைகரு லெப்பர்டெல்லாம் சைட் ஆகும். அப்படியாப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துக்கு வந்து சஃபாரி புக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சஃபாரி கிளம்ப போகிறோம். வாங்க நம்ம சஃபாரியில் என்னென்ன பார்க்குறோன்னு பார்க்கலாம். நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து மதியம் 2 மணிக்கு கிளம்பி மைசூருக்கு போய் மைசூர் வழியாக ஹேகதாதவன் கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்டி கோட்டையில் போய் ஸ்டே பண்ணிட்டோம். நாங்கள் ஏன் ஹெச்டி கோட்டையை சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஹெச்டி கோட்டையிலேருந்து டமனக்கட்டையில் இருக்கிற கபினி வைல்ட் லைஃப் சஃபாரி சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் தான். ஒரு 20-25 மினிட்ஸில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிடலாம். நீங்கள் ஒருவேளை கபினி சஃபாரி புக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரூம் எடுக்க ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டி கோட்டை தான். இந்த ஹெச்டி கோட்டை விட்டிங்கன்னா அந்த ஹெச்டி கோட்டையிலேருந்து சஃபாரி சென்டருக்கு நடுவில் இருக்கிற அந்த 18 கிலோமீட்டர் இருக்க வில்லேஜஸில் எங்கேயுமே ரூம் கிடைக்காது. அதனால் அந்த ரீசனுக்காக தான் நாங்கள் இங்கே ரூம் எடுத்தோம். இந்த கபினி சஃபாரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறதே நல்லது. நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலை, ஆஃப்லைனில் தான் டிக்கெட் வாங்க போகிறோம். இங்கே அவ்வளோ சீக்கிரம் ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்காது, லக்கை பொறுத்து இருக்குது. ரூம்லேயே திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு சஃபாரி சென்டர் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு திறப்பாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி போனால் தான் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கெல்லாம் எங்கள் ரூமை விட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி காகனக்கோட்டை சஃபாரி சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 5:30 மணிக்கே ரீச் பண்ணிட்டோம். 6 மணிக்கு சஃபாரி கவுண்டர் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண உடனே ஆன்லைனில் புக் பண்ணவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கான சீட் அலாட் பண்ணி அவங்களுடைய வெஹிக்கிளில் அனுப்பிட்டாங்க. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கும் டிக்கெட் கிடச்சிருச்சு. மார்னிங் ஈவினிங் அப்படின்னு 2 சஃபாரி வந்து இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் சஃபாரி பார்த்திங்கன்னா 6 மணிலேருந்து 8 மணி. அதுக்கப்புறம் 2வது சஃபாரி 8 மணியில் 8:15 10:15 வரைக்கும். ஈவினிங் வந்து 2:15 4:15 வரைக்கும். அதேமாதிரி லாஸ்ட் சஃபாரி 4:30 6:30 வரைக்கும் இவங்க வந்து சஃபாரி கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ்னு பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 600 ரூபாவும் சைல்டுக்கு வந்து 300 வாங்குறாங்க. 12 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் ஃபுல் சார்ஜ் பண்ணுறாங்க. 5 வந்து 12 இருந்தால் ஆஃப் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸில் எங்களுக்கு அலாட் பண்ண 3 சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் 2 தம்பிங்க போனாங்க. நான் மட்டும் ஊருக்கு போகல, எனக்கு 10th லீவ் தரலை. எல்லாரும் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ண சீட்டில் அசம்பிள் ஆனதுக்கப்புறமா வண்டி கரெக்டாக ஷார்ப்பாக 6:15 எடுத்துட்டாங்க. ஃபாரஸ்ட் ரூட்குள்ளே என்ட்ரியாக போயிட்டுருக்கு. 847 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கிற இந்த நாகர்கோவில் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற மைசூர் மற்றும் கொடகு மாவட்ட எல்லையில் அமைந்திருக்கு. இதுக்கு நாகர்கோவில் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, நாகா அப்படின்னா பாம்பு, ஹோலே அப்படின்னா வளைஞ்சு செல்றது. இந்த கபினி நதியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து வளைஞ்சி நாகப்பாம்பு மாரி வளைஞ்சு போகும் அப்படின்றதுனால இதுக்கு வந்து நாகர்கோவில் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ராஜீவ்காந்தி நேஷனல் பார்க் அப்படின்னு. ஆனால் இப்போ பெரும்பாலும் அதை யாரும் அந்த பேரை பயன்படுத்துறது இல்லை. இப்போ எல்லாருமே வந்து நாகர்கோவில் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் கபினி சஃபாரிக்கு வரணும்னா ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் தான். மைசூர்லேருந்து இந்த சஃபாரி சென்டர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 80 கிலோமீட்டர் தான் வரும். நீங்கள் டேரெக்டாக சஃபாரி டைமிங்க்கு வந்தாலும் சரி, இல்லை ரூம் எடுத்து தங்கணும்னா ஹெச்டி கோட்டையில் தான் நீங்கள் ரூம் எடுத்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா புலிகளும் சிறுத்தைகளும் ஒன்றா அதிகமாக இருக்கிற ஒரே காடுன்னா அது வந்து கபினி நாகர்கோவில் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். இந்த கபினி நதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாகர்கோவில் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்டுடைய உயிர் நாடியாக இருக்குது. இங்கே வந்து இயற்கை அழகையும் ஆபத்தும் ஒன்றா நீங்கள் பார்க்கலாம். எப்பயுமே நம்ம எந்த ஃபாரஸ்ட் சஃபாரி போனாலுமே நம்மளை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டட் டீர். பட் ஆனால் இந்த சஃபாரியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்ன வரைக்கும் ஸ்பாட்டட் டீர் பார்க்கல. ஒரு 20 மினிட்ஸ் ஆகிட்ருக்கோம் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணி. என்னடா அது ஸ்பாட்டட் டீர் கூட பார்க்கலே அப்படின்னு இருந்த டைமில் தான் எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல நான் இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அது என்னன்னு பாருங்களேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா மான்களுடைய அலாரம் காலை பார்த்த உடனே நாங்கள் ரொம்ப நாளாக, அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு அதிசயம் வந்து எங்களுக்கு நடந்தது. அல்ஹம்துலில்லாஹி
ரபில் ஆலமீன். மாஷாஅல்லாஹ் இன்ஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ். हाथी भी टाइगर भी बा हाथी वहाँ सामने है यहाँ टाइगर है. யானை எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ரோடு கிராஸ் ஆகுற ரஃப்திகார் சாம ஜாரேன். எங்கடாடி டைகர் ஃபர்ஸ்ட் சைட்டிங். இது மானல் அடிக்காது. टाइगर मेरे सेकेंड टाइम कभी नहीं ला வேற மாதிரி கேஸ். ஐயோ வேற மாதிரி கேஸ் சாம கேஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க டைகர் வந்து வெளில வந்தோடனே அது டெரிட்டரிலாம் மார்க் பண்ணதெல்லாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைகரோட டெரிட்டரிக்குள்ளே இருக்கோம். நான் அந்த டைகரை பார்க்கலன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன கஷ்டம்தான். பட் ஆனால் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பார்த்தாங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. டைகர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா யானை அதோட சேர்த்து ஒரு குட்டி யானையும் வந்துச்சு. அந்த டைகர் பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த யானைங்களை கண்டுக்கவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா டைகர் மேலே மட்டும்தான் இருந்தது. டைகர் கூடவே போயிட்டு இருந்தோம் நாங்கள். வருதுடா வருதுடா. யானம்மா என்ன ரஃப்திகார் யானை இருடா. பாப்பாவோட யானை ஏறா ரஃப்திகார். கிட்டத்தட்ட வந்து இந்த சஃபாரியில் ஒரு 1/2 hour வந்து இந்த புலி வந்து நம்ம கண்ணு முன்னாடியே இருந்ததுங்க. இந்த பக்கம் புலி நடந்து வருது, இந்த லெஃப்ட் சைடில் புலி நடந்து வருதுன்னா ரைட் சைடில் யானை நடந்து வருது. புலி வந்து எங்கே தான் குட்டியை அட்டாக் பண்ணுமோ அந்த யானை வந்து அந்த குட்டியை பாதுகாத்துட்டே வந்த அந்த நொடியெல்லாம் வந்து ரொம்ப பயமாக இருந்தது. ஒரு பக்கம் புலி, ஒரு பக்கம் யானை, என்ன நடக்கும், சென்ட்ரலில் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பதற்றத்திலே எங்களுக்கு வந்து இந்த சஃபாரி போயிட்டு இருந்தது. எல்லாம் நம்மளை கைவிட்டது சரித்திரமே இல்லை. வர மாதிரி கூடவே போகிறோம். டைகர் ஹண்டிங்
செம்மையாக பார்க்குறப்பா, செம்ம சைட்டிங்டா. ஓகே சைட்டிங். அண்டிங்கு போகுது. பசி காட்டு வேணா காலையில் பசி காட்டாக்கும் அது மேலே வீடு தள்ளி போட ஸ்டேக. பின்னாடி யானை ஏறா. எங்கள் முன்னாடி அமைதியாக நடந்து போயிட்டு இருந்த டைகர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதோ ஒன்று பார்த்துட்டு வேகமாக ஹண்டிங்காக உள்ளே போயிடுச்சு. நாங்களும் அது வெளில வரும்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுவோம். பட் ஆனால் அது வரலை. அதனால நாங்கள் வந்துட்டு இந்த ஒரு அனிமலுக்கே இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நெக்ஸ்ட் இது பார்க்கலான்னு சொல்லிட்டு அடுத்த சைட்டிங்காக கிளம்பிட்டோம். சரி, டைகரே இவ்வளோ நேரம் பார்த்துட்டோமே, இப்படி போன யானையை நம்ம ஃபாலோ பண்ணி போய் பார்ப்போம், அது தண்ணி குடிக்க தான் போயிருக்கோம் அப்படின்னு டிரைவரை நான் கெஸ் பண்ணி வனவிலங்குகள் வந்து தண்ணி குடிக்கிற அந்த ஓடைக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து யானையை பார்க்கலான்னு பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு அங்கே யானை சைட் ஆகலை. அடுத்த சைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் எக்ரெட், அப்படி இல்லைன்னா ஆர்டி ஆல்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய வெள்ளை கொக்கு, அப்படி இல்லைன்னா வெள்ளை நாரையை தான் நாங்கள் வந்து ஸ்பாட் பண்ணோம். பொதுவாக இந்த பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியில் இருக்க மீன் அப்புறம் பாசியெல்லாம் சாப்பிட்டு இந்த ஏரி குளத்தெல்லாம் வந்து மாசுபடுத்தாமல் பாதுகாக்குது. அடுத்து அதே இடத்துல நமக்கு கிடைச்ச ஒரு அருமையான சைட்டிங் வந்து கிரே வாக்டைல், மஞ்சள் வால் குருவி. இது வந்து பார்த்திங்கன்னா ஓடை, ஆறு, குளம் அப்படி இருக்கிற இடத்துல வந்து இது அதிகமாக காணப்படும். இதோடைய தனி சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நடக்கும்போது வாழை வந்து ஒரு மாதிரி குலுக்கி நடக்கும். இந்த மஞ்சள் வால் குருவி வந்து நம்ம சூழலுக்கு பல முக்கிய நன்மைகளை தருது. அதில் முக்கியமான நன்மைன்னு பார்த்தா விவசாய பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கிற பூச்சிகளை கட்டுப்படுத்தி இயற்கையை சமநிலை வைக்கிறதுக்கு வந்து இது பேணி காக்குது. அடைய இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா மான்கள் கூட்டத்தை பார்த்த உடனே ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துலையே நாரை, மான் அப்புறம் மஞ்சவால் குருவியெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து கொஞ்சம் தூரம் போனவுடனே அங்கே இருந்த காஞ்ச மரத்தில் பார்த்திங்கன்னா 2 பருந்து பார்த்தோம். இது வந்து பிராமினி கிட் அப்படின்ற ஒரு அழகான பருந்து வகை. இதுக்கு வந்து தமிழில் செம்பருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காடுடைய துப்புரவு பணியாளர் அப்படின்னு இறந்த விலங்குகளை தின்னு நச்சு தொற்றுகளை வந்து மற்ற அனிமல்ஸுக்கும் மனிதர்களுக்கும் போகாத அளவுக்கு இது வந்து பாதுகாக்கும். இங்கே இருக்க ஒவ்வொரு டிரைவரும் வண்டி கிராஸ் ஆகும்போது நாங்கள் அதை பார்த்தோம் இதை பார்த்தோன்னு ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து ஏகப்பட்ட ஸ்பாட்டட் டீர்ஸை தான் நாங்கள் ஸ்பாட் பண்ணோம். உள்ளே போய் உள்ளே போ.
அடுத்து எதிர்க்கா வந்த ஒரு ஜீப் அண்ணா வந்து எங்கள் டிரைவர்கிட்ட பேசுகிறப்போ ஒரு ஸ்பாட்டை சொல்லி அந்த இடத்துல லெப்பர்டு வந்து மேலே இருக்குது மரத்தில், ஆனால் அது ரொம்ப தூரத்தில் இருக்குது, முடிஞ்சால் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் எங்கள் டிரைவர் அண்ணா வேகமாக அவர் சொன்ன ஸ்பாட்டுக்கு வண்டியை ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு போனார். டாப் ஆஃப் த ட்ரீ. நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கும் போயிட்டோம். ஆனால் எங்களுக்கு வந்து அந்த லெப்பர்ட் சைட்டிங் ஆகலை. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருந்ததுங்க. அந்த ஒரு மரத்தில் வந்து அது உக்காந்துட்டு இருந்தது. அது வந்து வண்டியில் இருக்கிற யாருக்குமே தெரியலை. கடைசியாக வந்து பைனாகுலரில் தான் நாங்கள் வந்து அதை பார்த்து அதை வீடியோ எடுத்திருக்கேன். அது வீடியோலாம் கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கும், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிறுத்தைகளும் புலிகளும் காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால மனிதர்கள் அந்த காட்டுக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க. அதனால் வந்து காடு வந்து மனிதர்கள் வந்து பாதுகாக்கப்படுது. இப்படி பாதுகாக்கப்பட்ட இந்த வனம் வந்து பார்த்திங்கன்னா யானைகள், பறவைகள், மான்கள், பூச்சிகள், தாவரங்கள் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த புகலிடமாக இருக்குது. காடுகள் இருக்கிறனால காடுகள் வந்து மழையை கொடுக்கும். அப்படி மழையை கொடுத்து வந்த அந்த நீரை வந்து ஓடைகள் வழியாக நதிகளில் போயிட்டு சேவ் ஆகும். இதனால் வந்து அந்த காட்டை சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாமே வந்து நீர்நிலை மூலிமா வந்து நல்ல ஒரு பயன்படும். இது வந்து விவசாயத்துக்கும் ரொம்ப ஒரு பயன்பாடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சைட்டிங் இந்தியன் கிரே மங்கூஸ். இது ரொம்ப தைரியமான அனிமல். இதுக்கு புத்திசாலி வீரமான விலங்குன்னு பாரம்பரிய ஸ்டோரியில் சொல்லக்கூடிய ஒரு பேரும் இருக்குது. மங்கூஸ் எங்கே இருக்கோ அந்த இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ரொம்பவே ஆக்டிவாக சேர்ந்த ஒரு சூழலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஹியூமனுக்கும் அனிமலுக்கும் ஆபத்தாக இருக்கிற ஸ்னேக்ஸோட கவுண்டிங் எல்லாமே கம்மி பண்ணுது. சஃபாரி முடித்துக்கு இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது. சரி, இந்த 1/4 மணி நேரத்தில் காலைல நம்ம டைகர் ஸ்பாட் பண்ண இடத்துல திருப்பி போய் பார்க்கலாம், ஏதாவது அன் பண்ணி எடுத்துகிட்டு வருதா இல்லை அங்கே ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு டிரைவர் என்ன கடைசியாக ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லி போனார். அதேமாரி நம்ம போய் பார்த்தோம். டைகர் போன இடத்துல அப்படியே நின்று பார்த்துட்டே இருந்தோம். ஒரு 5 நிமிஷம் நின்று பார்த்துட்டே இருந்தோம். ஆல்ரெடி அங்கேயே ஒரு வண்டி இருந்தது, வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அலாரம் கல்லாம் வந்ததுன்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்த அதே டைகர் திருப்பி எங்கள் கண்ணு முன்னாடி வந்ததுங்க. பார்க்கவே செம்ம சந்தோஷமாயிடுச்சு எங்களுக்கு. எல்லாருக்கும் ஒரு வாட்டி டைகர் ஸ்பாட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் ஒரே சஃபாரியில் 2வது வாட்டியும் டைகர் வந்து சைட் ஆனது நிஜமாகவே பயங்கரமான ஒரு அனுபவம். இது எல்லாருக்கும் அமையாது, எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மறுபடியும் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சூப்பராக that is a tiger. Bushes inside. Yeah. Bushes inside the tiger. Yes guys, மறுபடியும் எல்லாம் வந்துச்சு guys. அந்த bushes இன்ட்டு உள்ளே இருக்குது. அந்த bushes உள்ளே உட்காந்துருச்சு guys. ஓடிக்குச்சு. பார்த்து guys. மறுபடியும் வந்துச்சு guys. Yes. அதுக்கு கிடைக்கிற போல சைட்டிங் நல்ல ஒரு பிக் கேட். Big cat forever guys. It's cross the road. டைகரை பார்த்துட்டே வந்து எங்கள் ஆப்போசிட்டில் இருந்த வண்டி சைடு நம்ம பக்கத்தில் இருந்த ஒரு பள்ளத்தில் வந்து வண்டி இறங்கி மாட்டிக்கிச்சு. டைகர் வந்து அந்த வண்டி மாட்டினதை பார்த்துட்டு அந்த பக்கம் ரைட் சைடில் ஏறி மேலே திரும்பி அந்த வண்டி பின்னாடி போயிடுச்சு. சரி, அந்த வண்டி தான் மாட்டிக்கிச்சு. அந்த வண்டியை ட்ரை பண்ணாங்க எடுக்கிறதுக்கு, ஆனால் வண்டி வரல. சரி, அந்த வண்டி தான் மாட்டிக்கிச்சு, நம்மலாம் போய் பார்க்கலாம்னு சொல்லி எங்கள் முன்னாடி இந்த ஜீப்பும் போய் ட்ரை பண்ணாங்க. பட் அந்த வழியில் வந்து போனதில் அந்த சைடில் இன்னொரு இடத்துலையும் தண்ணி நின்று பள்ளமாக இருந்தது. அந்த இடத்துல அந்த வண்டி இறங்க ஆரம்பிச்சிது. அதனால் வேறு வழி இல்லைன்னு சொல்லி உடனடியாக ரிவர்ஸ் எடுத்து வேறு ரூட்டாக போய் பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள் போய் பார்த்தோம். நாங்கள் போய் பார்க்குறதுக்குள்ளே அந்த டைகர் வந்து அந்த இடத்துலேருந்து மறைஞ்சி போச்சு.
ಕರಡಿ ನಮ್ಮ ಬಸ್ ಜಾಗ ಐತಲ್ಲಿ ಬರಾಕಿಲ್ಲ ಬಾರಿ ಸರ್ ಟೈಗರ್ ಟೈಗರ್ ಆ ಕಡೆಯಿಂದ ಬರೋಣ ಟೈಗರ್ ಬಾರಿ ಆ ಕಡೆ ರೋಡಿಂದ ಸಿದ್ದು ನೀನು ಸಿಕ್ಸ್ಕತ್ತಿದೆ ಇನ್ನು ಕೊಂಡು ಹೋಗೋಣ ಆ ಕಡೆಯಿಂದ ಬರೋಣ ಅಷ್ಟೇ நாலு ஆங்கிள் எடுக்கணும் ஒரே ஆங்கிள் வெற்றிகரமாக மார்னிங் சஃபாரி கபினி சஃபாரியை முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2:15 வந்து நானாச்சி கேட்டில் வந்து சஃபாரி புக் பண்ணியிருக்கோம். அது வந்து நான் பார்ட் 2ல் உங்களுக்கு போடுவேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம திருப்பி கிளம்பி போயிட்டு நைட்டு வீரன் ஓசகல்லி கேட்டு தாண்டி நைட் அங்கே ஸ்டே பண்ணி அடுத்த நாள் மார்னிங் வந்து வீரன் ஓசகல்லியுடைய சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸை பார்ட் 3ல் போட போகிறேன். அந்த மாதிரி தொடர்ந்து 3 பார்ட்டில் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கான பிளான். அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து கபினி கேட்டில் சஃபாரி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து உத்வே அப்படின்ற ஒரு செக் போஸ்ட்டுக்கு போயிட்டு அது வந்து ஃபுல்லாக நாகர்கோவில் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுடைய கண்ட்ரோல். அந்த செக் போஸ்ட்டில் நம்ம வண்டியுடைய என்ட்ரியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து பாவாலி அந்த எண்டு செக் போஸ்ட்டு பாவாலி அப்படின்வாங்க. அந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட தூரம் பார்த்திங்கன்னா ஒரு 20-22 கிலோமீட்டர் தான். ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். சொல்லப்போனால் ஆஃப் ரோடு. நீங்கள் சின்ன வண்டியில் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரோடை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்மது கொஞ்சம் பெரிய வண்டியாக இருக்கவே நம்ம அந்த ரூட்டு வந்து ட்ரை பண்ணோம். இல்லையா நம்மளுடைய வண்டி நேம் கொடுத்து என்ட்ரி பண்ணோம். 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே ஒரு ஸ்லிப்பு தருவாங்க. அந்த ஸ்லிப்பு போடுற டைம்லேருந்து அந்த 1 ஹவருக்குள்ளே நம்ம அந்த கேட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்லிப்பை கொடுத்துடணும். இந்த இப்போ செக் போஸ்ட்டு என்ட்ரி போட்டது பார்த்திங்கன்னா உத்வே என்ற ஒரு செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட்டுலேருந்து பாவாலி போயிட்டு பாவாலியிலேருந்து கட்டிக்குளம் போய் கட்டிக்குளத்துலேருந்து நம்ம குட்டா போய் குட்டாலேருந்து நானாச்சி போய் நானாச்சிலேருந்து வீரன் ஓசகல்லி போக போகிறோம். பாருங்கள் அங்கங்கே வந்து எச்சரிக்கை பலகை வச்சுருக்காங்க பாருங்கள், அனிமல் கிராசிங்னு. அதனால் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க, ஸ்லோ ஸ்பீடாக போங்க. எந்த வீடியோலையும் நாங்கள் சொல்கிறது எல்லா வீடியோமே நாங்கள் சொல்கிறது தான். வைல்டு அனிமல்ஸை பார்த்தீங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரிஸ்க்கு, வைல்டு அனிமல்ஸுக்கு ரிஸ்க்கு. போகிற வழியில் பாருங்கள் ரோட்டு ஓரத்தில் வந்து மான்கள் கூட்டத்தை 2 பக்கமும் நம்ம பார்க்கலாம். இந்த மான்கள் எங்கே இருக்கும் அந்த இடத்துல வந்து பிரெடேட்டர் அனிமல்ஸ் வந்து இருக்கும். லெப்பர்டு டைகர் அதிகமாக இருக்கிற இடம் இந்த இடம், இந்த நாகர்கோவில் டைகர் ரிசர்வ். அதனால் வந்து தயவு செஞ்சு வண்டியிலேருந்து பொறுமையாக பாருங்கள், சேஃபாக போங்க, சேஃபாக இருங்க. போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடு தான். எதிர்க்க எதனா வண்டி வந்தால் கூட ஒரு வண்டி இறங்கி வழி விடுற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் மான்கள் வந்து கிராஸ் ஆகுது. நமக்கும் மான்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் கேப் இருக்கும். மான் தானேன்னு சொல்லி நம்ம போகக்கூடாது, ஏன்னா அதுவும் ஒரு உயிரினம் தான். பிரெடேட்டர் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த மான்கள் தான். பிரெடேட்டர் அனிமல்ஸ் இருக்கிறனால தான் இந்த காடு வந்து மனிதர்களிடம் வந்து பாதுகாக்கப்படுது. அப்படியே பிரெடேட்டர் அனிமல்ஸுக்கு தேவையான ஒரு உணவு தான் இந்த மான். அதனால் இதை ரொம்ப நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும். இது வந்து பாலே எலிஃபண்ட் கேம்ப்பு. அது வீடியோ எடு. இது வந்து செத்து போன அர்ஜுனாக்காக இவங்க வச்சுருக்கிற வீடியோ சிலை. கேமரா எடுக்காது பாப்பா, கேமராலேருந்து பார்த்தா திட்டுவாங்க. இது வந்து பாலே எலிஃபண்ட் கேம்ப். இங்கே இருக்கிற பாலே எலிஃபண்ட் கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு அலோட் கிடையாது. ஃபேமஸான அர்ஜுனா யானை இருந்ததும் இங்கே தான். இங்கே இருக்கிற
பழங்குடியினர் கிராமம் இது. இந்த இடத்துல வந்து எலிஃபென்ட் மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கனால பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபென்ச்சு ஃபுல்லாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபென்ச் போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இவங்க யாருமே வெளியே வர மாட்டாங்களாம். காட்டோட வந்து வாழுற மக்கள் இவங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற பழங்குடியினர் மக்களுடைய வாழ்வாதாரமே இதுதாங்க பாருங்கள். இந்தமாரி மீன் இங்கே இருக்கிற காட்டில் விளையிற நெல்லிக்காய் இது எல்லாத்தையும் வந்து அவங்க இங்கே வர வண்டிங்களுக்கு விற்று தான் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டுடைய பாதுகாவலர்கள். இந்த காடை வந்து பாதுகாக்கிறதுக்கு முதன்மையானவர்கள் இவங்க தான். பாருங்கள், நம்ம போயிட்டுருக்கிறப்ப சைடில் பாருங்கள் ஒயின் டாக்கை செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி வந்து அந்த பிள்ளைங்க ஒரு 200-100 மீட்டரில் பாருங்கள் ஒயின் டாக் வந்து பாருங்கள், நம்ம கிட்டே வருது பாருங்கள் க்ளோஸில். பார்ப்போம் இன்ஷால்லா கிட்ட வந்தா இன்ஷால்லா வந்துடும். நான் ஜூம் பண்ணிட்டியாடா? ஃபுல் ஜூமில் இருக்கா? ஃபுல் ஜூமில் இருக்கு. ஸ்டெக் சைலண்ட்டாக உட்காந்துச்சுரா. லாங் லென்ஸ் மாற்றி எடுக்கிட்டா? நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் கிராஸ் வைல்ட் டாக் கூட்டம் 2 வைல்ட் டாக் இருந்தது. எப்படி போகுது பாருங்கள், ஒரே ஆஃப் ரோட் தான் ஃபுல்லாக. செம பாருங்கள், மட் ரோட். போச்சு. நீங்கள் ஓடுங்க ரெடி. நீங்கள் எதுக்கு ரெடி பிடிச்சின்னு இருக்கிறீங்க? ஓட்டுங்க ரெடி. ஃபைனலாக பாவாலி செக் போஸ்ட்டை 11 மணிக்கு ரீச் பண்ணிட்டோம். அந்த செக் போஸ்ட்டில் கொடுத்த ரெசிப்டை வந்து இந்த செக் போஸ்ட்டை கொடுத்து வெளியே போயிட்டோம். இந்த 2.25 சஃபாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கட்டிக்குளம் போய் குட்டாலேருந்து நானாச்சிக்கேட்டுக்கு போய் இந்த 2.25 சஃபாரியை வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அடுத்த பாட்டில் அப்லோட் பண்ணுறோம். இந்த பாட்டை நாங்கள் வந்து இதோடு முடிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும்